Hello friends, welcome to Niga's All-Rounder. இது கிளாஸ் 7. ஒரு பிக்சரை ஃபோன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி ட்ரேஸ் பண்ணணும், அதில் எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது Pinterest ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே கீழே வந்து சர்ச் பட்டன் இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பீகாக் டிசைன் எடுக்க போகிறேன். பீகாக் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு போடலாம், இல்லை பீகாக் ட்ராயிங் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி போடலாம். நம்ம டைப் பண்ணவே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய லிங்க் வரும். நம்ம எது வேணுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு பீகாக் டிசைன் வந்து நான் எடுக்க போகிறேன். பட் இந்த பீகாக் எனக்கு பிடிக்கலை. ஸோ இதுலேயே வேறு ஏதாவது பீகாக் இருக்குமான்னு பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நிறையா வரும். நான் இந்த பீகாக் வந்து நான் ஓகே பண்ணியிருக்கேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, அந்த பீகாக் மேலேயே ஒரு 3 புள்ளி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் இமேஜ், காப்பி லிங்க்கு இந்த மாதிரி நிறையா வரும். நான் டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டேன். இமேஜ் டவுன்லோடட் அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சு. அப்போ என்னோடது வந்து கேலரியில் சேவ் ஆயிருச்சுங்கிறது அர்த்தம். இப்போ இதை நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரேஸ் அண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் ட்ரேசிங் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே நிறைய ட்ரேசிங் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஆப் ஓகேவோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விளம்பரம் ஓடுது, அதையெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ட்ரேசிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃப்ரம் கேலரி அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். என்னோடது ஸ்டார்டிங்லேயே எனக்கு அந்த பிக்சர் வந்துருச்சு. பட் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். மேலே வந்து 3 பின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் பின்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த Pinterestோட இது பிக்சர் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் அந்த பின்ஸுங்கிறதுல தான் போய் ஸ்டோர் ஆகும். கண்டினியூ டு ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நான் அது கொடுத்துட்டேன். எனக்கு இந்த பிக்சர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நான் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ நான் அந்த அளவுக்கு நல்லா பெருசு பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம இந்த இமேஜ் தான் பண்ணணுங்கிறது இல்லை. இது ப்ளவுஸ் டிசைன் பேட்டர்ன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நான் பெருசு பண்ணிவிட்டு கீழே லாக் பட்டன் இருக்குது, அதை நான் வந்து பண்ணிட்டேன். லாக் பட்டனை கிளிக் பண்ணி லாக் பண்ணிட்டேன். அதாவது பிக்சர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து அதை டைரெக்டாக கிளாத்துக்கு அடியில் வச்சு, ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்துக்கு அடியில் வச்சு நான் அப்படியே அது மேலேயே ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறேன். என்ன பண்ணாலும் என்னோடய இமேஜ் வந்து மூவே ஆகாது. ஏன்னா நான் கீழே லாக் பட்டனு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணலாம். சின்ன ஃப்ளார் கொண்டு நம்ம அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ட்ரேசிங் பண்ணுறத சின்ன பாயிண்ட்டுங்க கூட விடாமல் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஸோ சின்ன பாயிண்ட்டுங்க கூட நம்ம விட்டுறக்கூடாது. கரெக்டாக பார்த்து நம்ம அது போட்டுறணும். இப்போ நம்ம ஃபோனை விட பெரிய இமேஜ் அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணிக்கலாம். இந்த லாக் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி நம்ம இப்போ அந்த இமேஜை மீதி இருக்கிறத ட்ரா பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஏன்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸில் சேர்றவங்க நான் என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்குறேனோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும், ஷேப்ஸ்லேயும் அப்ளை பண்ணணும். நீங்களே ஒரு டிசைன் எடுத்து அதில் வந்து அந்த டிசைனை அப்ளை பண்ணி காட்டணும். ஏன் டிசைன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டிச்சஸ் போடுறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ ஒர்க்கு நான் கொடுக்குறேன்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பிசுறு வரும், நூல் பிசுறு வரும். நம்ம ரொம்ப லேஸாக இருக்கனால டக்குன்னு அந்து போகும், நம்மளுக்கு ஹேண்ட்லிங் வராது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதனால வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சில்க் த்ரெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜரியிலேயே போடுவாங்க. ஜரியில் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அக்காது, நம்மளுக்கு கையில் வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஸோ நம்மளுக்கு அதில் போடுறது ரொம்ப ஈஸியான ஒன்றை கற்றுக்கிறத விட கஷ்டமான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் எஃபெக்ட் போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுலபமாக தெரியும். இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு செயின் ஸ்டிச், ஏன்னா நான் இப்போ செயின் ஸ்டிச்சு தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு இமேஜில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒரு தடவை தான் சொல்லுவேன். நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு என்ன ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறனோ அதுக்கு கண்டிப்பாக ஷேப்ஸும் அப்ளை பண்ணணும். நீங்களாக ஒரு இமேஜ் எடுத்து ட்ரா பண்ணி அந்த இமேஜில் அந்த ஸ்டிச்சஸ் போட்டு காட்டணும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் கிளாஸில் ஜாயின் பண்ணி விடுறேன். இது வந்து சம்மர் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் இந்த சம்மர் கோர்ஸில் நான் சொல்லித்தர போகிறேன். இல்லை எனக்கு பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சம்மர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் எடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கோர்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த 1 மந்த்துக்கு எவ்வளோ சிலபஸ் என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டிலே பண்ணாமல் எல்லாமே ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். செயின் ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள், ஆனால் இதை ஒன்று பழகிட்டிங்கனாலே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் சில்க் த்ரெட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜரியில் யூஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பாதீங்க, மறுபடியும் சில்க் த்ரெட்டில் தான் போட சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் பழகுங்க. கஷ்டமான ஒன்றை ஈஸியாக எடுத்து எப்படி பண்ணுங்கிறது தான் நான் சொல்லித் தருவேன். அதே மாதிரி நீடில்லையும் துலிப் நீடில் அயன் நீடில் 2 இருக்குது. துலிப் நீடில் ரொம்ப ஈஸியாக வரும் ஸ்டிச்சஸ். பட் நான் அப்போவுமே வந்து அயன் நீடிலில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அயன் நீடிலில் பழகிட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸியாக, அதாவது நீங்கள் இந்த பீட்ஸ் வச்செல்லாம் போடும்போது நிறைய பீட்ஸ் வச்சு போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எது கஷ்டமோ அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். ஈஸியான ஒன்றை நீங்கள் முதலையே பழகிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் கூட யோசனை வராது. அதனால தான் நான் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற இதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் எல்லாமே ஒரே கலர் த்ரெட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்துட்டு கலராக த்ரெட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸ்க்காக நான் ஒரே த்ரெட்டு மட்டும் நான் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பீகாக் டிசைன் எடுக்கிறீங்கன்னா அதை பீகாக்கோட கொண்டைக்கு வந்து அது ஒரு கலர் நீங்கள் கொடுக்கலாம், இந்த ஃபெதருக்கு ஒரு நீங்கள் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கலர் பேட்ச் பண்ணி பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ட்ரேசிங் மெத்தட் இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது. ஸோ செகண்ட் மெத்தடை நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.